கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதின் மொழியாக இந்த நாளில் சந்திப்பதிலும் மிகவும் சந்தோஷம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். அந்த குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரை சந்தித்து அவருக்கு முன்னால் வந்து முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டானாம். ஆம், அன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களிலே குஷ்டரோகியை பார்ப்பதே அதுவே ஒரு தீட்டு. அவனை யாரும் தொடக்கூடாது, ஊருக்கு வெளியில் தான் அவனை வச்சுருப்பாங்க. இப்படி பல்வேறு விதமான நிபந்தனைகள் உண்டு. அப்படிப்பட்ட நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நோய் தான் அந்த குஷ்டரோகம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த மனிதனை பார்க்கிறார். பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட அவன் வந்து கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்று. அப்படின்னா அன்றைக்கு அவர்களுடைய நினைப்பு, கடவுளுக்கு எனக்கு ஒரு வாழ்வு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. கடவுள் நான் இந்த பூமியிலே நீண்ட காலமாக வாழ்வதற்கு அவருக்கு பிடிக்கல. ஆகவே தான் ஒருவேளை எனக்கு இப்படிப்பட்ட வியாதிகளை கொடுத்திருப்பாரோ என்று கூட அவன் நினைத்திருக்கக்கூடும். ஆகவே தான் ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால். அப்போது நாங்கள் குஷ்டரோகத்தில் இருப்பது கடவுளுடைய சித்தம் என்றதான கண் மறைக்கப்பட்ட ஒரு அனுபவம் அந்த நாட்களிலே இருந்திருக்கக்கூடும். ஆகவே தான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் அந்த நாளிலே திட்டவும் தெளிவுமாக சொல்லுகிறார், சித்தம் உண்டு என்று. அப்போது உன்னை சுகமாக்க எனக்கு விருப்பம் இருக்குது. உனக்கு வந்த நோய் எந்த நோயாக இருக்கலாம், எந்த சாபங்களாக இருக்கலாம், எந்த விதத்தில் உனக்கு நோய் வந்திருந்தாலும், எப்பேற்பட்ட நோய் யார் கைவிட்டிருந்தாலும், உலக பிரசித்தி பெற்ற மருத்துவரே உன்னை கைவிட்டிருந்தாலும், எனக்கு ஓ மேலே ஒரு விருப்பம் இருக்குது, நீ இந்த வியாதியோடு இருக்கக்கூடாது என்று. ஆகவே இந்த மனிதனை பார்த்து எல்லா விதமான சட்ட திட்டங்களையும் கர்த்தர் உடைத்தெறிந்து அவனை தொடுகிறார். அது மிகப்பெரிய ஒரு புரட்சி. கர்த்தர் ஆண்டவர் அவனை தொட்டு சொல்கிறாரு, எனக்கு விருப்பம் இருக்குதுப்பா, நீ சுகமாகணும்னு. அடுத்த வசனமே சொல்லுகிறது, அப்பொழுது அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சுகமடைந்தானாம் அந்த வினாடி. பாருங்களேன், ஆண்டவருக்கு அந்த குஷ்டரோகத்திலிருந்து அவனை விடுதலையாக்குறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கல. சொன்ன உடனே. அப்படின்னா என்னென்னா, அந்த அளவுக்கு அந்த வியாதியின் மேலே ஆண்டவருக்கு ஒரு வெறுப்பு. என்னுடைய சாயலில் என் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட இவன் வியாதியோடு இருக்கக்கூடாது என்பதில் அதிக அக்கறை உள்ள தெய்வமாக அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், இந்த மாதத்தினுடைய முடிவு அடுத்த மாதம் தொடங்க போகிறது. சிலர் வியாதியோடு, சிலர் பலவீனத்தோடு, கேள்வியோடு இருக்கலாம். இந்த மாதத்தில் தான் நான் வியாதி, பலவீனம், போராட்டத்தோடு இருக்கிறேன், என்னை பிறக்கிற நாளாவது நல்ல நாளாக இருக்காதா என்று இன்றைக்கு திட்டம் தெளிவுமாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் சுகமாவது தேவனுடைய விருப்பம். ஆகவே கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அவருடைய நாமத்தினால சுகமாக்கிட்டார். இனிமேல் அல்ல, நீங்கள் சுகமடைந்தவர்கள், நீங்கள் பலனடைந்தவர்கள், உங்களுக்கு சத்துவம், ஆரோக்கியம் எல்லாம் வந்துருச்சு என்று விசுவாசிங்கள். நான் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம் ஆகிவிட்டேன். நான் வியாதியஸ்தன் அல்ல, நான் நோயாளி அல்ல. இந்த கடைசி நாளில், இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் நான் அறிக்கை செய்கிறேன். நான் அறிக்கை செய்தபடியே புதிய மாதத்துக்குள்ளே நான் சுகமாகத்தான் போவேன், நான் நோயாளியாக போக மாட்டேன் என்ற விசுவாச அறிக்கையோடு இந்த மாதத்தை முடித்து வையுங்கள். நிஜமாகவே உங்கள் அறிக்கையின்படியே நீங்கள் சுகமானதை உங்கள் கண்கள் காணும். ஏற்கனவே அவர் சுகமாக்கிட்டார் சிலுவையிலேயே. அந்த சுகத்தை நாம் அனுபவிக்கப் போகிறோம். ஆகவே வியாதியோடு இருப்பது தேவனுடைய சித்தமே அல்ல என்பதை
தெளிவாக நாம் புரிந்து கொள்வோம். அதை பிசாசும் உலகமும் நமக்கு கற்றுக் கொடுத்த மத போதனைகளும் நாம் வியாதியாக இருப்பது ஒரு விதத்தில் நல்லது என்றெல்லாம் கூட போதித்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கு நாம் வியாதியோடு இருப்பது விருப்பமே கிடையாது. ஆகவே அன்றைக்கு சட்டதிட்டங்களையெல்லாம் மீறி குஷ்டரோகியை சுகமாக்கினாரே, இன்றைக்கு நீங்கள் நானும் சுகமாக இருப்பது தெய்வ சித்தம். இதை உணர்ந்து அறிக்கை செய்யுங்கள். நான் சுகமடைந்து விட்டேன் என்ற விசுவாசத்தோடு வீர நடை இடுங்கள். வெற்றி நிச்சயம், சுகம் நிச்சயம். ஆகவே பிறக்கிற மாதமும் நமக்கு மகிழ்ச்சியின் மாதமாக இருக்கும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. அன்றைக்கு குஷ்டரோகி பயந்து நடுங்கி வந்து முழங்கால் பிடிட்டு இடத்துல கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று. அவ்வளவு பயம், அவ்வளவு கேள்வி, எத்தனையோ விதமான கஷ்டங்கள் மத்தியில் கேட்குறான்ப்பா. அவனை உடனடியாக சுத்தமாகு என்று சொல்லி சுத்தப்படுத்தினீங்களப்பா. உங்கள் விருப்பம் அவன் சுகமாக வேண்டும் என்று. அதே போல் உம்முடைய பிள்ளைகளாகிய யாராகிலும் பலவீனப்பட்டிருந்தால் இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை கேட்கவே சுகமடைவார்களாக, பலனடைவார்களாக. நீங்கள் சிலுவையில் சுகமாக்கினதை இன்றைக்கு அவர்கள் மாம்ச கண்களில் பார்ப்பார்களாக, சரீரத்தில் உணர்வார்களாக. இதுவரைக்கும் அவங்க வியாதியோடு இருந்தது போதும், பிறக்கிற புதிய மாதத்தில் புதிய சுகத்தை, விடுதலையை, வெற்றியை பெற்று வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. கர்த்தர் எங்கள் வேண்டுதல் கேட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.